இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா பிரெட் அல்வா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாக்கெட் பிரெட் வாங்கியிருக்கேன். இந்த பிரெட்டில் சுற்றி இருக்க லேயர்லாம் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். இதை நம்ம எடுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு வறுக்கிற மாதிரி வானலில் போட்டு வறுக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெய் உறிஞ்சோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் அல்வா எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சாப்பிட்ருப்பீங்க. நல்லா சூப்பராகவே இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அதே டேஸ்ட்டுக்கு இது கன்ஃபார்மாக இருக்கும். அந்தளவுக்கு ஈஸியான டிஷ்ஷு தான் அது. நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த அளவு வறுத்து எடுத்தால் போதும். நல்லா வந்திருக்கு. இதோட நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம முந்திரியை கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப காந்திடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். இதோட நான் காய்ச்சி வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா ஹீட்டில் மேலே தெரிக்கும். நல்லா 200 ml பால் எடுத்திருக்கேன். இதோட நான் 1/2 கப்பு ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக கூட போட்டுக்கலாம். இது கரெக்டான அளவு, ரொம்ப திகட்டாத அளவு இருக்கும். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதி வர வரலையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்த பிரெட் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணுவோம். ஃபுல்லாகவே எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் பிரெட்டுக்கு 200 ml பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நெய் தாளிப்பளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. பாருங்கள், இந்த அளவு வந்துருச்சு. நல்லாவே சுருண்டுருக்கு. நம்ம எண்ணெயில் வறுத்தெடுத்த ப்ரெட்டு அது உறிஞ்சின எண்ணெய் எல்லாம் இப்போ வெளில வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கணும். பாருங்கள், வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருது. நல்லாவே வந்திருக்கு. இந்த பக்கம் போதும், நம்மளுக்கு ப்ரெட் அல்வா ரெடி. சுவையான ஃபங்க்ஷன் வீட்டில் செய்கிற ப்ரெட் அல்வா சிம்பிளான முறையில் ரெடியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இதுக்கு வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம். நல்லாவே இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.